Good morning, students. Plus two students. Here is a golden opportunity to practice English before the examination. Now I am giving you the March 2020 question paper for the benefit of you. Part 1. As you very well know, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து உங்களுக்கு 20 into 1 20 மார்க்ஸ் தான். பார்ட் 1 20 into 1 20 மார்க்ஸ். 20 ஒன் வேர்டு கொடுப்பாங்க. Choose the appropriate synonyms of the underlined words in the following. That they only drink it in order to be warmed and stimulated. அவங்க ஏன் குடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பானத்தை குடிக்கிறாங்கன்னா வார்ம்டு தங்களை கதகதப்பாக்கி கொள்வதற்காகவும், ஸ்டிமுலேஷன்னா ஒரு ஊக்கப்படுத்துறது, ஒரு தூண்டுறது. ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும்போது ஒரு வேலையை செய்யவோ அல்லது படிக்கவோ ஒரு தூண்டுறது. அப்போ தூக்கம் போகணும்னா அந்த டீயை குடிக்கிறது, காப்பியை குடிக்கிறது, இதுதான். அப்போ ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிற வேர்டை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன மீனிங் இருக்குது அப்படின்னா, பி மோட்டிவேட்டட். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, மோட்டிவேட்டட். மோட்டிவேட்டட்னா இன்டியூஸ்ட் அல்லது ஊக்கப்படுத்துதல், அதாவது ஊக்கப்படுத்துறது. தூக்கம் வந்துச்சுன்னா அந்த டீ குடித்தோம்னா இது எதோ நம்ம மூளையை போய் மோட்டிவேட் பண்ணும். அந்த டீ அல்லது காஃபி லெவலில் ஒரு காஃபின் என்ற ஒரு பொருள். And then go to the second. It was a great thrill. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங். டு லுக் ஸ்ட்ரைட் டவுன் திஸ் எனார்மஸ் ராக் ஃபேஸ். இது வந்து சம்மிட் பாடம். எனார்மஸ் மீன்ஸ் வெரி பிக், மிகப்பெரிய. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஹியூஜ். ஆப்ஷன் ஏ, ஹியூஜ். அண்ட் தென் 6வது பாடம். த எண்ட் ஆஃப் சச் லிபர்ட்டி. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்துடைய முடிவு, ரிசல்ட் என்னவாக இருக்குன்னா யூனிவர்சல் கேயாஸ். கேயாஸ் மீன்ஸ் கன்ஃபியூஷன். இங்கே இருக்குது ஆப்ஷன் சி, கன்ஃபியூஷன். இப்போ முதல்ல சொல்கிறோம் பாருங்கள். ஸ்டிமுலேட்டட், ஆப்ஷன் பி, மோட்டிவேட்டட். எனார்மஸ், ஆப்ஷன் ஏ, ஹியூஜ், மிகப்பெரிய. கேயாஸ், கன்ஃபியூஷன், ஆப்ஷன் சி, கேயாஸ். நவ் வி கோ டு த ஆப்போசிட்ஸ் ஆர் ஆண்டனிம்ஸ். ஆண்டனிம்ஸ் போகும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். ஏன்னா நம்ம வந்து மனப்பாடம் எப்படி பண்ணுவோம்னா கேயாஸ் கன்ஃபியூஷன் படிச்சிருப்போம். அப்போ ஆப்போசிட் கேட்டால் பீஸ் வரணும். நம்ம கேயாஸ் கன்ஃபியூஷன் கரெக்டாக இருந்தாலும் மார்க் போடக்கூடாது, அதில் குறிச்சிடக்கூடாது. இப்போ வந்து ஆப்போசிட் போகிறோமா, டெசர்ட்டட்னா யாரும் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட்டு என்ன, ரொம்ப பேர் இருக்கிறது. ஆப்ஷன் ஏ, க்ரௌடட். டெசர்ட்டட், க்ரௌடட். ப்ரிவலண்ட்னா எங்கும் இருக்கின்ற, காமன். இப்போ கொசு வந்து ப்ரிவலண்ட் எவரிவேர், எல்லா இடத்துலையும் கொசு இருக்குது. டிசீசஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது, பணக்காரங்க ஏழை. அப்போ வந்து ஆப்போசிட் கேட்டால் ஆப்ஷன் டி, அன்காமன். ஆப்ஷன் டி, அன்காமன். And then go to the second page of the question paper. You go to the second page. It seemed vital. Vital means important. Vital organs அப்படி சொல்லுவாங்க. வைட்டல் ஆர்கன்ஸ்னால் என்ன, ஹார்ட்டு, லிவரு, கிட்னி, இதுதானே. ஹார்ட்டு இதயம், கிட்னி, லிவர், இது மூணுமே தான் முக்கியமானது. இப்போ வைட்டல் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ ஆப்போசிட் என்ன, ட்ரிவியல்னா நாட் இம்பார்ட்டன்ட், அற்பமான. இப்போ வந்து உடலில் வந்து இந்த அப்பெண்டிக்ஸ், குடல் வால், அது என்ன வேலை செய்யணும் யாருக்கும் தெரியாது. ஆனால் அப்பப்போ அதை வீங்கி விட்டு அதை வெட்டி எடுக்கணுமா. அப்போ அது ட்ரிவியல் மீன்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அப்போ ஆப்ஷன் சி, ட்ரிவியல். பாக்டீரியா, கரெக்ட் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த பாக்டீரியம் வந்து பாக்டீரியம். பாக்டீரியாங்கிறது ப்ளூரல், பாக்டீரியம் சிங்குலர். எப்பயுமே எம்மில் வந்துச்சுன்னா சிங்குலர், ப்ளூரல் ஏல வரும். டேட்டம், டேட்டா, பாக்டீரியம், பாக்டீரியா. அது மாதிரி டேட்டம், டேட்டா, பாக்டீரியம், பாக்டீரியா, அந்த மாதிரி வரும். 11th hour ப்ரிப்ரேஷன் அப்படின்னா பரீட்சைக்கு முதல் நாள் கடைசி டைமில் 1 மணிக்கு படிக்கிறது. அப்போ கடைசியில் 1 hour படிக்கிறது தான் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன். அது பண்ணி கூட சில பேர் பாஸ் பண்ணிடுவாங்க, இருந்தாலும் அது பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஆர் த லாஸ்ட் மொமெண்ட். ஒருத்தருக்கு வந்து ஒரு வியாதி இருக்குன்னா டெய்லி 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது சரியாகும். அந்த வியாதி வந்து செத்து போகிறாங்கன்னு இந்த கடைசியில் 1 மணி நேரம் பண்ணால் சரியாகுமா, அதே மாதிரி தான். பிஃபோர் தி எக்ஸாமினேஷன் லாஸ்ட் டைமில் பண்ணுறது. அப்போ வந்து த கரெக்ட் ஆன்சர் இஸ் பி, ஆர் த லாஸ்ட் மொமெண்ட், கடைசி நிமிடத்தில். த டீ ஷுட் பி புட் ஸ்ட்ரைட் இன் டு த பாட்.
சி இன்டு த பார்ட், இன்டு வரணும். சூட்டபிள் ப்ரிப்போசிஷன் வந்து இன்டு. சூஸ் த கரெக்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் கியூ. கியூக்கு ஆப்ஷன் சி லைன். சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தி ஆக்ரோனிம் டோஃபல். டோஃபலுக்கு ஆப்ஷன் டி டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் அ ஃபாரின் லாங்குவேஜஸ். நீங்கள் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளுக்கு போகணுன்னா டோஃபல்ங்கிற எக்ஸாம் பாஸ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம் இருக்குது, ஐஇஎல்டிஎஸ்னு ஒன்று இருக்குது, இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். டோஃபல் இதெல்லாம் வந்து 4 இதுவாக இருக்கும். லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங்னு இருக்கும். இதில் 4 காம்பனன்ட்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா இதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் ஸ்கோர் கேட்பாங்க. கரெக்ட் கொஸ்டின் டேக்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ரூல்ஸ்னு. இந்த பக்கம் நாட்டு வந்தால் அந்த பக்கம் நாட்டு வரக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன கொடுத்துருக்கோம், த ஸ்டோரி ட்ரைஸ், அதான் வெர்பு. ட்ரைஸ்ன்னு இருந்தால் அப்போ டஸ்ஸு வரணும் இல்லையா. இங்கே நாட்டு இல்லை, அப்போ நாட்டு போடணும். அப்போ டசன்ட் இட். நல்லா எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள், ஈஸியானதாக இருக்குது. ட்ரைஸ்னால் நீங்கள் அதான் வெர்பு. அப்போனா டஸ் ப்ளஸ் ட்ரைன்னு வரும். இந்த ட்ரைங்கிறது மெயின் வெர்பு எடுத்துக்கணும், டஸ்ஸை வச்சுக்கணும். நாட்டு இல்லைன்னா நாட்டு போடணும், அப்போ டசன்ட் இட். கொஸ்டின் டேக் ரூல் என்னென்னா, லெஃப்ட் சைடு, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் உள்ள சைடு நாட்டு இருந்ததுன்னா ரைட் சைடு நாட்டு போடணும். நாட்டு இல்லைன்னா நாட்டு போடணும். இங்கே இருந்துச்சுன்னா போடக்கூடாது. அப்போ இதில் இருக்குது, அப்போ இங்கே இதில் வந்து இல்லை, அப்போ போடணும். அப்போ டசன்ட் இட் இது ஆப்ஷன் டி. ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் பேட்டர்ன். த பேர்ட்ஸ், பறவைகள் சப்ஜெக்ட். ஆர் ஃப்ளையிங், வினைச்சொல். எப்படி பறக்கின்றன, அழகாக, கிரேஸ்ஃபுல்லி, எஸ்விஏ. எங்கே, வானத்தில், அப்போ எஸ்விஏஏ. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா தட்டு, விச்சு, ஹூலாம். ராங். ஹூஸ் ஹவுஸ், அவருடைய வீட்டில் நாங்கள் குடியிருக்கிறோம். அவர் ஒரு இன்ஜினியர். அப்போ டி, ஆப்ஷன் டி, ஹூஸ் வரும். அண்ட் தென் வி கோ டு த 15th, அதாவது தேர்ட் பேஜுக்கு போகிறோம். ப்ரிஃபிக்ஸ்னால் முச்சேர்க்கை, சஃபிக்ஸ்னால் பிச்சேர்க்கை. எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா விலை அதிகமான. அதுக்கு ஆப்போசிட் ஆப்ஷன் சி இன்எக்ஸ்பென்சிவ் வரும். ஆப்ஷன் சி இன்எக்ஸ்பென்சிவ். டைசிலபிக் வேர்ட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 11th தான் சிலபிகேஷன் உண்டு, கிளிப்பிங் உண்டு, 12th கிடையாதுங்கிறாங்க. இது மார்ச் 2020 கொஸ்டினால் இருக்குது, இப்போ வராது, இனிமேல் வராதுங்கிறாங்க. அப்போ டைசிலபிக் வேர்டுனா பெனிஃபிட், பெனிஃபிட் 3 சிலபிள், ட்ரை சிலபிள். வெயிட் ஒரே சிலபிள். கெயின் 2 சிலபிள். ஸ்ட்ரென்த் ஒரே சிலபிள். அப்போ அகைன் அதான் வரும், கெயின். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பெராம்புலேட்டர், அப்போ என்ன வரும், ப்ராம் தான் வரும். பேரம் வராது, ராம்டாரும் வராது, ராம்புலும் வராது. சில பேர் ராம்புலாம் எழுதுவாங்க. ப்ராம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அந்த ஈ எடுத்துடணும். வோல்ட் அவுட் ஆஃப் திஸ் கிளியர் ஸ்கைனா ஒரு இடி போன்ற ஒரு கெட்ட செய்தி நமக்கு இடி போன்ற செய்தியாக இருக்குது. அப்போ என்ன வரும், மச் அவைட்டட் இன்ஃபர்மேஷன், ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்த செய்தியா, இல்லை. பாம் பிளாஸ்டா, குண்டு வெடிப்பா, இல்லை. மின்னலா, இல்லை. சடன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட், திடீரென்று ஒரு எதிர்பாராத சம்பவம். அது வந்து மேக்சிமம் துக்ககரமான செய்தியாக இருக்கும். அதான் போல்ட் ஃப்ரம் த ஸ்கை. அண்டு அப்புறம் ஒன் ஹூ ரெப்ரசன்ஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இஸ் கண்ட்ரி இன் ஃபாரின் கண்ட்ரி யார், அவர் என்வாய் அல்லது அம்பாசடர், ரெண்டுமே வரும். என்வாய் தான் கரெக்ட் ஆன்சர். என்வாய் அல்லது அம்பாசடர் ரெண்டுமே வர வாய்ப்பு இருக்குது. மார்ட்டியர்னால் தியாகி, பேட்ரியாய்ட்னாலும் நாட்டுப்பற்று உடையவர். அப்போ மார்ட்டியர்னால் செத்து போயிட்டார், அதான். 20 எக்ஸ்டிங்விஷ்னா அணைக்கிறது, எது வரும், புட் ஆஃப்னால் தள்ளி போடுறது. மேரேஜ் வாஸ் புட் ஆஃப். நீங்கள் புட் ஆஃப்னா போஸ்ட்போன்டு. த மீட்டிங் வாஸ் புட் ஆஃப் அப்படின்னா தள்ளி போடுறது. புட் ஆன் அப்படின்னா ஐ வேர் பண்ணிக்கிறது. ஐ புட் ஆன் நியூ ட்ரெஸ், புதுசாக ட்ரெஸ் வேர் பண்ணுறது. புட் அவுட்னா நெருப்பு அணைக்கிறது. புட்டின்னா அதிகமான வேலை செய்யணும் அப்படிங்கிறது. இப்போ கரெக்ட் எக்ஸ்டிங்விஷுக்கு புட் அவுட் ஞாபகம் வச்சு மனப்படம் படிச்சுக்க வேண்டியது. எக்ஸ்டிங்விஷ்னா தீ அணைத்தல். அண்ட் தென் பார்ட் 2. ஏ கிரே பபூன் சிட் ஸ்டேச்சு லைக் அலோன். வேர் டிட் த பபூன் சிட், எங்கே உட்காந்துருக்குன்னா
ஆன் தி டாப் ஆஃப் த ட்ரீ, மரத்துடைய மேலே உட்காந்துருக்கு. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு லைக் இருக்கிறதுனால சிமிலி. 22 ஃப்ரீ இமேஜினேஷன்ஸ் பிரிங்கிங் சேஞ்சஸ் இன் யுவர் வேர்ல்டு ரிசல்டிங் சேஞ்ச். இது ரெண்டு மூணு வாட்டி கேட்டிருக்காங்க. எவ்வாறு ஃப்ரீ இமேஜினேஷன் உலகத்துக்கு உதவி செய்யுதுன்னா, டு பிரிங் சேஞ்ச் மாற்றங்களை, கற்பனை என்பது உலகத்தில் மாற்றங்களை உருவாக்க பயன்படுகிறது. டு பிரிங் சேஞ்ச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன? டிரான்ஸ்வர்டு எபித்தட் என்னன்னா, வேர்ல்டு ரிசல்டிங் சேஞ்ச் உலகம் மாற்றத்தை வெறுக்கிறது. மாற்றத்தை வெறுக்குது உலகத்தில் உள்ள மக்கள். அதனால் அது டிரான்ஸ்வர்டு எபித்தட். எபித்தட்னா அப்ஜெக்டிவ். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு கேட்டாங்கன்னா டிரான்ஸ்வர்டு எபித்தட்னு எழுதணும். And then we go to the 23rd one. Our gates were strong, our walls were thick, so smooth and high no man could win. How safe was the castle that no man could win? அதாவது யாருமே அந்த கோட்டைக்குள்ளே போக முடியாது, அது கூட எழுதலாம். தட் நோ மேன் குட் என்டர் அப்படின்னு எழுதலாம். அல்லது தட் நோ ஒன் குட் டிஃபீட் தம், அது மாதிரி எழுதலாம். வாட் வாஸ் த ஃபர்ம் பிலீப் ஆஃப் த சோல்ஜர்ஸ்? நோ ஒன் குட் டிஃபீட் தம். அடுத்தது 24. வாட் இஸ் மேன் பை ப்ரோன்? ப்ரோனா புருவம். த ப்ரோ இஸ் ஃபில்டு வித் ஆன்சைட்டி. என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கும்போது அந்த புருவம் ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகிருக்கும். அதாவது புருவத்தை நெரிக்கிறதுங்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்கும். அலிட்ரேஷன்னு கேட்டால் பேலன்ஸ் ப்ரோ. திஸ் இஸ் மை சன் மை ஓன் டெலிமேக்கர்ஸ் டு ஹூம் ஐ லீவ் த ஸ்கெப்டர் அண்ட் த ஐ. இது யுலிசஸ் போயம். ஹூ டஸ் யுலிசஸ் என்ட்ரஸ்ட் இஸ் கிங்டம் இன் ஹிஸ் ஆப்சன்ஸ்? யார்கிட்ட ஒப்படைக்கிறாருன்னா டு ஹிஸ் சன் டெலிமேக்கர்ஸ். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஸ்கெப்டர்னா செங்கோல். அது எதை குறிக்குதுன்னா, ஸ்கெப்டர் நல்லா படிக்கணும். அதை ஸ்கெப்டர் வேறு, ஸ்பெக்டர்னு வேறு. ஸ்பெக்டர்னா பேய், ஆவி. ஸ்கெப்டர் அப்படின்னா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆனஸ்டி அண்ட் ரைட்டியஸ்னஸ். பொதுவாக இந்திய நாட்டு மன்னர்கள், பொதுவாக தமிழ்நாட்டு மன்னர்கள் கையில் வச்சுருப்பாங்க செங்கோல். செங்கோல் என்பது நேர்மையை குறிக்குது, ஆனஸ்டி அண்ட் ரைட்டியஸ்னஸ். அப்புறம் ஆல் த வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ். வாட் இஸ் த வேர்ல்ட் கம்பேர்ட் டு எ ஸ்டேஜ்? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மெட்டஃபர். அப்புறமா அந்த டைரக்ட் ஸ்பீச் டு ரிப்போர்ட்டட் ஃபார்ம் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். செட்டு ஆஸ்குடுன்னு மாற்றணும். வித்யா ஆஸ்குடு உட் எடுத்துடணும். வெதர் ஹீ லைக்டு டு கம் டு த பார்ட்டி வித் தம் த நெக்ஸ்ட் டே அப்படி மாற்றணும். அல்லது வெதர் ஹீ வுட் லைக் டு உட்டை வச்சுக்கலாம். வித்யா ஆஸ்குடு கன்யா வெதர் ஹீ வுட் லைக் டு கம் டு த பார்ட்டி வித் தம் த நெக்ஸ்ட் டே, அது இன்டைரக்ட் ஸ்பீச். செட்டு எடுத்து ஆஸ்குடு போடணும். அந்த வெதர் யூ ஹீயா மாறும். ஹீ வுட்டு சப்ஜெக்ட் வெர்புன்னு வரணும். ஹீ வுட் லைக்குன்னு இருக்குது. அல்லது வெதர் ஹீ வுட் லைக்னு வச்சுக்கலாம். அல்லது வெதர் ஹீ லைக்டுன்னு போட்டுக்கலாம். வாய்ஸ் ஃபார்ம்ஸ். ஐ ஷல் ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் வீக். எப்படி மாற்றுறதுன்னா, இந்த மை ப்ராஜெக்ட்டுங்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா சிங்குலரில் இருக்குது. மை ப்ராஜெக்ட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட் பை மீ நெக்ஸ்ட் வீக். அப்புறம் ஹேடு முதல்ல கொண்டு வரணும். ஹேட் கம் ஏர்லியர் ஐ வுட் ஹேவ் அட்டெண்டட் தி இன்டர்வியூ. சீக்கிரமாக வந்திருந்தேன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன். ஸ்மிதா கேரிட் அவுட் தி சர்வே அண்ட் ப்ரெசன்டட் ஹர் ரிப்போர்ட். ஆஃப்டர் கேரிங் அவுட் தி சர்வே ஸ்மிதா ப்ரெசன்டட் ஹர் ரிப்போர்ட். இந்த மாதிரி இருக்குது. And then go to the ERC question. Like a huge python round winding round and round. இது casuarine artery written by Thoreau that I became a name. இது Ulysses written by Alfred Tennyson. இது 33 Incident of the French Camp written by Robert Browning. இந்த 34 35 36லாம் கொஸ்டின்ஸு. Various jobs done by Nicola and Jacopo. ஈஸியான கொஸ்டின் தான். Selling strawberries, selling newspapers, polishing shoes and acting as tourist guides. How did the boy who paid the mechanic lose his eyesight? அதாவது பேரண்ட்ஸ் காட் ட்ரங்க், தண்ணி அடிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே. மதர் த்ரூ த லேண்டன் அட் தி ஃபாதர். அம்மாக்காரங்க அப்பா மேலே லாந்தர் விளக்கை எரிஞ்சாங்க. இட் மிஸ்ட் எய்ம், குறி தவறி இந்த பையனுடைய தலையிலையும் ஷோல்டர்லையும் பட்டதில் அவன் கண் பார்வை இழந்தான். ஹவு வுட் லிபர்ட்டி காஸ் யூனிவர்சல் கெயாஸ்?
லிபர்ட்டி மீன்ஸ் ஃப்ரீடம். சுதந்திரம் கொடுத்தா எப்படி குழப்பம் வரும்னா, எல்லோரும் இஷ்டத்துக்கு போகலாம் அப்படின்னா ஒரே குழப்பம்தான் இருக்கும். த எண்ட் ஆஃப் சச் லிபர்ட்டி வுட் பி யூனிவர்சல் கேயாஸ் அப்படி சொல்லியிருப்பாங்க. கேயாஸ் மீன்ஸ் கன்ஃபியூஷன். அப்புறம் அந்த 3 சென்டென்ஸ் கொடுத்து 3 சென்டென்ஸ் எழுதணும். முன்னாடிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, இப்போல்லாம் இந்த மாதிரி சென்டென்ஸ் எழுதுறது தான் வருங்கிறாங்க. அண்ட் தென் ப்ரீகாஷன்ஸ்னால் முன்னெச்சரிக்கைகள். வீட்டில் சைக்ளோன் வரப்போகுது அப்படின்னா என்ன பண்ணணும்? பேட்ரி லைட் வாங்கி வச்சுக்கணும், பேட்ரி போட்டு வச்சுக்கணும், சஃபிஷியன்ட் ஃபுட்டு போதுமான அளவு அரிசியெல்லாம் வாங்கி வச்சுக்கணும், ஃபியூவல் வாங்கி வச்சுக்கணும், மெழுகுவர்த்தி, கேண்டில்ஸ், கயிறு கூட வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் மாதிரி ஒரு மேலான இடத்து கூட போயிடலாம். அந்த டிரான்சிஸ்டர் கூட ரேடியோ கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பக்கத்தில் உள்ள சைக்ளோன் வார்னிங் சென்டரோட கான்டாக்ட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது எழுதணும். பில்ட் எ டயலாக் பிட்வீன் எ பெகர். நீங்கள் ஒரு சோஷியல் ரிஃபார்மராக இருந்தால் பெகருக்கு பணம் கொடுத்தா நீ உன் வாழ்க்கையை திருத்திக்குவியா அப்படின்னு 2 பேர் பேசுகிற மாதிரி எழுதணும். ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் ஜம்பிள் சென்டென்சஸ் கரெக்ட்லி. எப்படின்னாக்கா, there is never a road without a turning. There is ஒன்று, never 2, a road 3, without 4, turning 5. The last straw broke, it was that last straw that broke that camel's back. திருப்பி சொல்கிறேன் பாருங்க. it was முதல்ல, the last straw 2, that 3, it was that last straw, it was the last straw that broke the camel's back. திருப்பி சொல். it was முதல்ல வரணும், the last straw 2வது வரணும், it was the last straw that broke the camel's back அப்படி வரும். அது அடுத்து ஈஸியான ப்ராவர்ப், ஸ்பேர் த ராட் அண்ட் ஸ்பாயில் த சைல்டு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பாருங்கள், பேராகிராஃப் பார்த்துக்குங்க. நைஸ் கப் ஆஃப் டீ, சம்மிட். போயத்தில் கேசல் அல்லது சிட்டடல். சிட்டடல்னு கேட்டால் சில பேருக்கு தெரியல. இந்த செட்டில் ரொம்ப பேருக்கு தெரியல. அதான் ஃபஸ்ட்டு செட் நினைக்கிறேன் 20. சிட்டடல்னால் கேசல், அது சொன்னால் ரொம்ப பேர் விட்டு வந்துட்டாங்க. இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்சு கேம்ப்பு, அவர் ஆஃப் ட்ரூத்து, ஆல்சோ சம்மர் இன் எ டே. இது ஆத்தர் வந்து ராபர்ட் பிராட்பெரியா ரே ஆர்தராக தெரியல. ஆல் சம்மர் இன் எ டே. அப்புறமா தென் சோயாபீன்ஸை பற்றி நோட் மேக்கிங் எழுதியிருக்காங்க, அல்லது சம்மரி ரேட்டிங் எழுதலாம், ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி. அண்ட் தென் 46 ஏ முக்கியமாக அதை நம்ம பார்க்கணும். இட் வில் பி வேஸ்ட் த்ரோயிங் த ஃபுட் அவே. ஏன் எடுக்குன்னு நினைக்கிறேன். கைலாஷ் நெவர் டஸ் எனி ஒர்க் பிஹைண்டுங்கிறது பிளேஸுக்கு தான் வரும். கலா இஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் குமார் அப்படின்னு வரும். இங்கே டைமை குறிக்கும்போது பிஃபோர் ஆஃப்டர் தான் வரணும். அப்போ ஆஃப்டர் தான் கரெக்டாக எழுதணும். பிஹைண்ட் எடுத்து ஆஃப்டர் போட்டுருங்க. நெய்தர் நார் வந்தால் சிங்குலரில் வரணும். நெய்தர் சுரேஷ் நார் கமலேஷ் இஸ் இன்டெலிஜென்ட். ஆர் எடுத்துகிட்டு ஈஸ் போடணும். நித்யா ஹஸ் டேக்கன் ஆஃப் அ டே லீவ். ஒன் ஆஃப் வந்தால் ப்ளூரலில் வரணும். ஒன் ஆஃப் மை அங்கிள்ஸ், ஒன் ஆஃப் த கீஸ், ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ், ஒன் ஆஃப் த மேங்கோஸ். ஒன் ஆஃப் த வந்தால் ப்ளூரலில் தான் வரணும். சிங்குலரில் வந்திருக்கு, அதனால தப்பு. அப்புறம் இந்த வெர்ப்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. மை சிஸ்டர் யூஸ்டு வரும். த பியூகிள் இது வந்து பேண்டு வரும். வரிசை மாதிரி வரும். சார்லி சாப்ளின் பற்றி ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அவளை லிட்டில் ட்ராம்ப்னா பிச்சைக்காரன்னு அர்த்தம். அன்ஃபர்கெட்டபிள் கேரக்டர். எப்படி அந்த ட்ரெஸ் போட்டான்னா, ஒரு சினிமா ஷூட்டிங் போகும்போது ட்ரெஸ்ஸே இல்லையாமா. அவர் ஒரு சேஞ்சிங் ரூமுக்கு போனாராம். ஒரு பவுலர் ஹேட்டு, ஒரு க்ளோஸான ஒரு ஜாக்கெட்டு, கையில் ஒரு குச்சி, அதாவது கேன்னா அந்த வாக்கிங் ஸ்டிக் மாதிரி, அளவுக்கு அதிகமான பெரிய ஷூஸ், மீசை, ப்ரஷ் லைக் முஸ்டாச். அதுதான் வந்து லிட்டில் ட்ரம்ங்கிற ஒரு ஃபேமஸான கேரக்டரை உண்டாக்குச்சுங்காங்க. அந்த 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமானது வந்து அவங்க சார்லி சாப்ளினுடைய ஆரம்ப கால வாழ்க்கை மிகவும் சோகமாக இருந்தது. அதுக்கு என்னென்னா,
அடிக்கடி சாப்ளின் வந்து தெருவில் தூங்குற மாதிரி இருந்திருக்கும். He slept on the streets. But later on he became a millionaire. ஒரு லட்சாதிபதி ஆகிட்டார். போல்டுக்கு ஷை, ட்ராஜடிக்கு காமெடி. இது போதும்னு நினைக்கிறேன். இது வந்து அண்ட் தென் வி ஹேவ் நியூமரஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ். ரொம்ப கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். மேக் யூஸ் ஆஃப் திஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ். டுடே வி ஹேவ் சீன் த ஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர். இது ஆகஸ்ட் 2021 உள்ளது. எக்ஸ்பிளைன் த பபிள் ரெப்புடேஷன். இது வந்து 3வது போயம். பபிள் ரெப்புடேஷன்னா, ரெப்புடேஷன் இஸ் நாட் ஏ பர்மனண்ட் ஒன், இட் இஸ் லைக் எ பபிள். பபிள்னால் டெம்பரரி, TEMPORARY, டெம்பரரி. எப்படி ஒரு நீர்க்குமிழி நிலையற்றதோ அதை போன்றது தான் புகழ். ஆனால் அந்த புகழுக்காக இவன் ஆசைப்படுறான். இன் கேனான்ஸ் மவுத் அப்படிங்கிறாங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் வி கேன் போஸ்ட் தீஸ் ஆல்சோ. மேட் வீக் பை டைம் அண்ட் ஃபேட். இது வந்து யூலிசஸ் போயம். இட் இஸ் த ட்ரீஸ் லெமெண்ட் அண்ட் எரி ஸ்பீச். இது வந்து போய்ட்டு வந்து வெளியூரில் இருந்தால் கூட ஷீ குட் பி ஏபிள் டு சி த மோர்னிங் ஆஃப் த ட்ரீயாம். வெளிநாடுகளில் இருக்கும்பொழுது கூட அந்த மரம் அழுகுறதை கேட்க முடியுது. ஏன்னா மனித சமுதாயத்தை நினைத்து அந்த மரம் அழுகுதான். இது திருப்பி 3வது போயம். யுலிசஸ் போயம், 2வது போயம், அப்புறம் 3வது போயம். இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள்.